ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 8/5/2025 சித்திரை மாதம் 25ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் வியாழக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் ஏகாதசி திதி இன்றைக்கும் இருக்கின்றது. சூரிய உதயம் இன்று காலை 5:46 சூரிய அஸ்தமனம் மாலை 6:25 இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் மாலை 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. குளிகை நேரம் குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:23 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 3:16 வரை வளர்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. இன்று மதியம் வரை ஏகாதசி திதி இருக்கின்றது. ஆகவே நேற்று ஏகாதசி விரதம் துவங்கியவர்கள் ஏகாதசி விரதத்தை மதியம் முடித்து கொண்டு துவாதசி பாலனை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்று சந்திராட்டமம் இன்று இரவு 11:23 வரை அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்க இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே குரு வழிபாடு செய்யுங்கள், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், சித்தர்களை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. குருமார்களை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. சொந்த வீட்டுக்கான முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். வெற்றிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே குருமார்களை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி தேடி வரும். பொருள் வரவும்
தனலாபமும் அதிகரித்து சந்தோஷத்தை கொடுக்கும். கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுபச்செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். குருமார்களை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்குவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். உறவினர்களால் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். மொத்தத்தில் சிம்மராசினருக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. குருமார்களை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குருமார்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே வேலையிலே கவனத்தை செலுத்த வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குடும்பத்திலாகட்டும் அலுவலகத்திலாகட்டும் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று எல்லா விதமான பாக்கியங்களும் தேடி வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும்.
தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே குருமார்களை வழிபட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். காலபைரவர் சன்னதியை சென்று அங்கு வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாளிலே நற்பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிச்சயமாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். சித்தர் பெருமக்களை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்தர் பெருமக்களை வணங்குங்கள். நல்ல பலன்களை பெறுங்கள். இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். மெய்யன்பர்களே, நேயர்களே, இறைவனுக்கு எத்தனையோ அலங்காரங்கள் செய்து பார்க்கின்றோம். அழகழகாக அலங்காரங்கள் செய்து இறைவனை வழிபடுகின்றோம். அற்புதமான பூஜைகளை எல்லாம் செய்கின்றோம். இறைவனுக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைத்து பார்க்கின்றோம் கண்குளிர. இப்படி இறைவனுக்கு நிறைய நம்முடைய மனதிலே உள்ள ஆசைகளை எல்லாம் இறைவனுக்கு செய்து பார்க்கின்றோம். அதுதான் ரொம்ப ஆழ்ந்த பக்தி. அது தவறே கிடையாது. எதற்காக இதனை செய்கின்றோம்? எதற்காக இறைவனுக்கு இப்படிப்பட்ட அலங்காரங்களை எல்லாம் செய்கின்றோம் என்பதை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக விஷயத்திலே பார்க்க இருக்கின்றோம். கோவிலிலும் சரி, வீட்டிலேயும் சரி, இறைவனுடைய சிலையை நன்கு துடைத்து அபிஷேகம் செய்து பூவாலும் சந்தனத்தாலும் தங்க நகைகளாலும் அலங்காரம் செய்து இறைவனை பவனி வருவதற்கு பல்லக்கு தேர் போன்றவற்றையெல்லாம் செய்து மிகச்சிறப்பாக அலங்காரம் செய்து மகிழ்கின்றோம். இறைவன் நம்மிடம் வந்து கேட்டாரா, என்னை அலங்காரம் செய்,
என்னை பல்லக்கிலே ஊர்வலம் எடுத்துச் செல் என்று இறைவன் நம்மிடம் கோரிக்கையாக வைத்தார்? இல்லை. பின் ஏன் எதற்காக இப்படி நாம் செய்கின்றோம் என்றால், இந்த மனித மனமானது அலைபாயும் மனதை கொண்டது. இப்போது நினைக்கின்ற ஒரு விஷயத்தை அடுத்த கணம் சிந்திக்காது, வேறு ஒன்றை சிந்திக்கும். இப்படி நிமிடத்துக்கு நிமிடம் கடல் அலைகளை விட மிக மோசமான அலைகள் நம்முடைய மன அலைகள். எந்த இடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் ஒரு இடத்திலே நில்லாதது. ஆலயத்திலே நாம் நிற்கும்போது நம்முடைய மனமானது வேறு எங்கோ இருக்கும், வேறு எங்கோ இருக்கும்போது நம்முடைய மனமானது ஆலயத்தை நினைக்கும். இப்படி ஏருக்கு மாறாக நினைக்கின்ற மனம்தான் நம்முடைய மனம். பொதுவாகவே எல்லோருடைய மனதுமே அப்படித்தான். இது நன்கு நிலைக்க வேண்டும் என்றால் மனக்கட்டுப்பாடு என்பது மிக 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 முக்கியம். இந்த மனக்கட்டுப்பாடானது எளிதிலே வராது, நிச்சயமாக எளிதிலே இந்த மனக்கட்டுப்பாடு வராது. முதலிலே மனது ஒன்ற வேண்டும். அந்த மனது ஒன்றுவதற்கு ஒன்றின் மேல் நம்முடைய மனமானது படிய வேண்டும், அதிலே லயிக்க வேண்டும், அதிலேயே மனம் கலக்க வேண்டும். அதற்கு நம்முடைய முன்னோர்கள் கண்ட வழிதான் இந்த அலங்காரம் என்பது. அதனால்தான் கோவிலை நமது அனைத்து புலன்களுக்கும் இன்பம் தரும்படி அமைத்தார்கள் முன்னோர்கள். காதுக்கு இனிமையாக பக்தி பாடல்கள், நாதஸ்வரம், சொற்பொழிவுகள் இவற்றை வைத்தார்கள். அதேபோல் நல்ல நாசிக்கு இனிமையான கற்பூரம், ஊதுபத்தி, மலர்கள் போன்றவை நம்முடைய நாசிக்கு இதமான நல்ல வாசனையை கொடுக்கின்றது. அதன் பிறகு நம்முடைய நாவுக்கு இனிமையான பிரசாதம். ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு பிரசாதம் மிக சிறப்பாக பிரசித்தி பெற்றதாக இருக்கும். ஆக நம்முடைய கண்களுக்கு விருந்து, காதுகளுக்கு விருந்து, நாவிற்கு விருந்து என எல்லாவற்றையும் தந்தார்கள். கண்களுக்கு விருந்தாக அழகான சிற்பங்கள், பெரிய கோபுரங்கள், அழகான மூர்த்தி வடிவங்கள், பார்க்க பார்க்க லயித்து போகும் நம்முடைய கண்கள். அந்த மூர்த்தங்களுக்கு அலங்காரம் செய்யும்போது நம்முடைய மனமானது இன்னும் லயித்து போகும். இறைவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய கண்களுக்கு இனிமை. உதாரணமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் புதிதாக ஆடை அணிகலன்கள் அணிவித்து பார்த்து மகிழ்கின்றோம் அல்லவா? அதுபோல அலங்காரம் பண்ணுவது நம்முடைய மனமானது இறைவனை கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக. இப்படி அழகை ரசிக்கும் போது நம்முடைய மனமானது இறைவனின் பால் லயிக்கின்றது, மனம் ஒன்றுபடுகின்றது, அதிலே ஆவல் எழுகின்றது. ஒன்றை ரசிக்கும் போது ரசிப்பின் உச்சத்திலே கண்ணை மூடி அமர்ந்து கொள்கின்றோம், கண்களை மூடி ரசிக்கின்றோம். அது சிறந்த உணவாக இருக்கட்டும், சிறந்த இசையாக இருக்கட்டும், நல்ல நறுமணமாக இருக்கட்டும், ரசனையினுடைய உச்சம் என்பது கண்மூடி உள்ளுக்குள் அதை அனுபவிப்பதாகும். அதைப்போல இறைவனை, அவன் உருவத்தை சிங்காரம் செய்து பார்க்கும்போது அதில் லயித்து அப்படியே மனதிலே காண்போம். அதுதான் தியானம். தியானத்தினுடைய முதல் படி இதுதான். உருவத்திலே இருந்து அருவம் இல்லாத அந்த சக்தியை அறிவதுதான் தியானம். இதுதான் தியானத்தினுடைய முதல் படியாகின்றது. ஆகவே இறைவனை இப்படியெல்லாம் அலங்காரம் செய்து, இதைத்தான் தாயுமானவ சுவாமிகள் மிக அழகாக பாடுகின்றார். உன்னை சிங்காரித்து உன் அழகை பாராமல் என்னை சிங்காரித்து இருந்தேன் பராபரமே என்று பாடுகின்றார். என்னை சிங்காரிப்பதிலும் இந்த உலக வாழ்க்கையை அனுபவிப்பதிலுமே நான் இருந்து விட்டேன், உன்னை சிங்காரித்து பார்க்கவில்லையே என்று ஏங்குகின்றார் தாயுமானவர். தாயுமானவர் மிகப்பெரியவர், உண்மை உணர்ந்த ஞானி. அவர்தான் இறைவா, உன்னை நான் சிங்காரித்து அழகு பார்க்காமல் என்னை சிங்காரித்து கொண்டு என்னுடைய அழகிலே நான் லயித்திருந்து விட்டேனே என்று பாடுகின்றார், ஏக்கத்தோடு பாடுகின்றார். ஆகவே இறைவனை வழிபாடு செய்வது என்பது, இறைவனுக்கான அலங்காரங்கள் செய்வது என்பதெல்லாம் இறை பயணத்திலே நம்முடைய முதல் அடியாகும். இப்படி லயித்து போய் நாம் அந்த அலங்காரங்களிலேயும் அந்த பூஜைகளிலேயும் நம்முடைய மனதை செலுத்த 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 நாளடைவிலே அந்த மூர்த்தமானது அலங்காரங்களே இல்லாமல் இருந்தால் கூட ஆலயத்துக்கு சென்றவுடன் நம்முடைய கண்களானது மிகச்சரியாக இறைவனை நாடிவிடும். இறைவனுடைய அந்த
லயத்திலே லயித்துவிடும். இறைவனுடைய லயமானது இருக்கின்றதல்லவா, அந்த லயத்திலே லயித்துவிடும். அதனை தான் உண்மையான தியானம் என்று கருதுகின்றோம். தியானம் எப்படி செய்ய 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 அந்த தியானமானதை பழகிக்கொண்டு அருகிலே எவரும் வந்து தொந்தரவு செய்தாலும் கலையாமல் ஒரு சிலர் இருப்பார்கள். அதுதான் அவர்கள் தியானத்திலே மிக உயர்ந்த நிலைக்கு சென்ற ஒரு விஷயமாகும். அதுபோல இந்த அலங்காரங்களை எல்லாம் நாம் தரிசிக்க இந்த அலங்காரங்களிலே நம்முடைய மனதானது லயிக்க நாளடைவிலே நமக்கு இறைவனின் பால் பக்தி உணர்வு என்பது மேலோங்கி இந்த அலங்காரங்கள் என்பதெல்லாமே மாயைதான் என்கின்ற அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆகவே இறைவனுக்கு அலங்காரங்கள் செய்வது, அபிஷேகங்கள் செய்வது, பூஜைகள் செய்வது என்பதெல்லாம் நாம் இறைவனத்திலே லயிப்பதற்கான முதல் படிதான். இந்த படிகளை கடக்க எப்படி வைகுந்தத்திலே அந்த கதவுகள் திறக்க அந்த வைகுந்தனுடைய அந்த நிசப்தமான ஓம் என்ற ஒலி கேட்குமோ, அப்படி நமக்குள்ளேயும் அந்த இறைவனுடைய நிலை என்பது நமக்கும் நம்முடைய மனதுக்கு தெரிய வரும். ஆகவே இதனை நாம் பின்பற்றி வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இறை நம்பிக்கை என்பது முழு தியானம். அந்த தியானத்தை நாம் பின்பற்ற இறைவனுடைய அனுகிரகமானது நமக்கு எளிதாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. முயற்சி செய்வோம், தியானத்தை பழகுவோம். நன்றி, வணக்கம்.